ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, முருங்கைக்கீரை சூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேறு மெத்தட், இது வேறு மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. கை கால் வலி இருக்கவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த சூப்பை ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம். டயட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஈவினிங் டீ காஃபிக்கு பதிவாக இது மாதிரி சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு லோ கேலரியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். 4 பேருக்கு சூப் வைக்கிற மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அதிக பேருக்கு வைக்கணும்னா உங்கள் மெஷர்மெண்ட்டை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறனால காரம் அளவாக இருக்கட்டும்னு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் கூட மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வரமல்லி இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், 2 பல்ஸ் விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும். இது நீங்கள் எண்ணெயில் போட்டு வணக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே ஆட் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முருங்கை தலையை வந்து கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் காம்பு எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ, ஒரு இலையாக பிக்க முடியுமோ அப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பு கசக்காமல் இருக்கும். காம்புகளோடு போடுறப்ப சூப் வந்து கசப்பாயிடும். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த செம்பில் 1 செம்பு அளவு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது பாதி தண்ணி சுண்டிடும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் வந்து நமக்கு போகும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சி சேர்த்திருக்கோம். அந்த வாசம் எல்லாமே போகும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருச்சுன்னு பாருங்கள். கீரையெல்லாம் நல்லா வெந்து மேலே மிதக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசமும் போயிடணும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன் வடிகட்டி எடுக்கிறக்காக. எந்த பாத்திரத்தில் நீங்கள் சூப் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை கீழே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும். கேர்ஃபுல்லாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த முருங்கை இலைகளை மட்டும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். நல்லா கொதிக்குது. ஆவி பறக்கும், கையில் படாமல் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், பட் அதில் பாதி தண்ணியாக சுருங்கிடுச்சு தண்ணி. முருங்கைக்கீரை வேகிறதுக்கு அந்த அளவு தண்ணி எடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த மேலே இருக்க முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் இந்த வாட்டரையே கீரை சூப்பாகவும் குடிக்கலாம். பட் இந்த கீரையில் இருக்க சத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா, அதனால இந்த கீரையோடு ஆட் பண்ணி சாப்பிட முடிஞ்சால் பெரியவங்க சாப்பிட்லாம். பட் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த கீரைகளை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, வாய்க்குள்ளே அழுந்துன்னு. அதனால தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைகளும் ஈஸியாக குடிப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பீஸா சூப்னு பேர் வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு பேர் க்ரீன் சூப்பு, பீஸா சூப்பு செஞ்சுதாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த கலரை பார்த்துட்டு நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். மறுபடியும் நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். எந்த அளவு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ சூப்பு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் பத்தாது, நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். முதல்ல ஆட் பண்ண உப்பு பத்தாது, நம்ம தண்ணி இப்போ எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் பெப்பர் வந்து தூவிக்கலாம். பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பு. இவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
பவுலுக்கு மாற்றிட்டு மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணால் சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீசனில் நிறைய பேருக்கு சளி காய்ச்சல்லாம் வருது இல்லையா, அவங்க எல்லாமே இதை குடிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. சளி இருமல் இருக்கவங்கெல்லாம் முருங்கைக்கீரை சூப் குடித்தா சட்டுன்னு சரியாகும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மல்லித்தலையை தூவி அப்படியே சுட சுட குடித்தா சூப்பராக இருக்கும் சளிக்கு. நான் அதை அப்படி தான் ட்ரை பண்ணேன், சளிக்காக தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.